ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 சிறப்பான முறையில் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 16 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. 17வது போட்டியாக இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக ரிசல்ட் அப்படிங்கிறது வேறு மாதிரி தான் வந்துட்டுருக்கு. நானும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கிரகங்கள் மாறிட்டே இருக்கிறனால கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியல. வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அது ஒரு அக்யூரேட் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுறவங்க ஜெயிப்பாங்க, செகண்ட் பேட்டிங் விளையாடுறவங்க ஓப்பன் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த ஓப்பன் ரிசல்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதில் மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகட்டும். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைய தினம் கெய்வாட் இருக்காரா இல்லை கெய்வாட் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஸோ இது கேப்டனோட ஜாதகம் அப்படின்னு வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது. இனி ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரச்சின் ரவீந்திரா, ரவீந்தர் ஜடேஜா, ராகுல் திரிபாதி ஒரு சுமாரான இன்னிங்ஸ் விளையாடுவார். ஒரு 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜெம்மி ஓவர்டன் அவர் இருந்தார்னா கண்டிப்பாக 45 ரன்னு ப்ளஸ் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அவர் டீமுக்குள்ளே இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஸோ ஜெம்மி ஓவர்டன் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அதை வச்சு பார்ப்போம். ரச்சின் ரவீந்திரா, ரச்சின் ரவீந்திரா, திரிபாதி, ஜெம்மி ஓவர்டன், ரவீந்தர் ஜடேஜா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரச்சின் ரவீந்திரா அல்லது ஜெம்மி ஓவர்டனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்து CSK அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நூர் அகமது, கலீல் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் விக்கெட் வீழ்த்துவாங்க. ரவீந்தர் ஜடேஜா ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஜெம்மி ஓவர்டன் இருந்தார்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. அதேபோன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரச்சின் ரவீந்திரா, சிவம் டியூபே, ரவீந்தர் ஜடேஜா, ஜெம்மி ஓவர்டன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜெம்மி ஓவர்டன் அல்லது சிவம் டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் நூர் அகமது, கலீல் அகமது மற்றும் ஜெம்மி ஓவர்டன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃப்ரேசர் கூர்க், KL ராகுல், அக்ஷர் பட்டேல் மற்றும் கிறிஸ்டான் டப்ஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் அல்லது KL ராகுலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டூ பிளிசஸ், அபிஷேக் போரல், KL ராகுல் மற்றும் அசட்டோஸ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபேப் டூ பிளிசஸ் அல்லது KL ராகுலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், மோகித் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். முக்கிய ஹிண்ட் அப்படின்னா, இன்றைக்கி ஜெம்மி ஓவர்டன் உள்ள டீமுக்குள்ளே இருந்தார்னா கண்டிப்பாக CSK அணி வெற்றி பெறுவார்கள். இல்லை என்றால் டெல்லிக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அடுத்த ஹிண்ட்டாக இன்றைய தினம் ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் ஒரு இடதுகை பந்து வீச்சாளர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. எனவே இன்றைக்கி வின்னிங் ரிசல்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் போட்டதுக்கு பிறகு தான் கரெக்டான ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுக்க முடியும். இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது. அது ஜெம்மி ஓவர்டன் டீமுக்குள்ளே இருப்பதை பொறுத்து முடிவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.